ஏனென்றால் நான் ஆசிரியராக இருக்கும்போது அந்த சங்கத்திலே தங்குவதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த சங்க கட்டணம் திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது குடும்ப விழா. அல்லவன் நாளேறிய குடும்ப விழா. ஏனென்று சொன்னால் 106 ஆண்டு காலமாக இந்த மந்திய சங்கத்தால் குட்டிகள் பாதுகாக்கப்பட்டு கல்லூரிகள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையிலே இந்த கல்லூரியில் 15ஆம் ஆண்டு குறைந்தபட்சம் 1000 ஆசிரியர்கள் 1000 பேர் உருவாக்கிங்களா? குறைந்தபட்சம் 1000 ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். எப்படி சிலையை உருவாக்கும் சிற்பிகளாக இந்த சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகளாக இந்த ஆட்சியர் பெருமளாக்காக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் இளம் பிள்ளைகள், இளம் மாணவர்களை செலுத்துகிறீர்கள். அங்கே நன்றாக இருந்தால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வேலை நல்லா வைப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட் செதுக்கிறது உங்க கையில தான். ஆனா இங்க பார்த்தா எல்லாமே மாணவர்கள் தான். எனக்கு அம்மான் என்ற வார்த்தையை சொல்றது யார்? உலகத்துக்கே சொல்றது யாருன்னு தாய். தாய்ப்பாலை முக்கியவர்கள், இந்த உலகத்தை காண்பித்தவர்கள். அதோ நிலா, அதோ சூரியன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு குழந்தைகளின் மனதில் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேகமாக அவர்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொண்டு அதுக்கேற்றமாறு உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தவறாக பயன்படுத்தினால், தவறான வார்த்தைகள் பெற்றால் அந்த பயனுடைய உங்களுடைய நோக்கம் நன்றாக இருந்தால் உங்களால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் நன்றாக, ஏனென்று சொன்னால் ஆண்களாகப்பட்டவர்கள் என்று சொல்லலாம், அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்று இருப்பேன். ஆனால் ஒரு தாய் என்று சொன்னால் அந்த சமூகமே, அவர் முன்னால் சமூகமே. இங்க கிட்டத்தட்ட 700 ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கிட்டார். பல்வேறு குடும்பங்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது ஆசிரியர் தாய் என்ற தகுதி எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது சிறப்பு என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். 2+2 4 சொல்றவங்க நீங்க தான். 2+3 சொன்னீங்கன்னா மாறிடும். 2+3 பையன் சொன்னா. ஆனால் அதே 2×3 6, 3×2 6 சொல்லக்கூடியது சிலவங்களுக்கு. நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் தெரிந்துக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிலைமை எப்படி மாற வைக்கிறோம்? அந்த காலத்தில் நிலாவில் காப்பே சோறு போட்டுறாங்க. ஆனா இப்போது நாம் நிலாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். கல்பனா சாவ்லா போன்றவர்கள் எல்லாம் மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏர்ஸ்பேஸ் டெக்னாலஜி கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். டெக்னாலஜி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கால கையில பேப்பர்ல எழுதுறாங்க, போர்ட்ல எழுதுறாங்க. ஆனா என்ன பண்றீங்க? லேப்டாப்ல பண்றீங்க, மெசேஜ் தெரிவிக்கிறீங்க. நல்லா ஆயில கத்துன்னு பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறது உங்க கையில. ஏன் உதாரணமா நீங்க வெளில லேடிஸ் ஆச்சு, லேடிஸ்னா தோசை செய்ய சொல்லுவாங்க, தோசை செய்ய சொல்லுவாங்க. எஸ், தோசை செய்யுங்க. அந்த தோசைய 100 தோசை ஆக்க முடியுமா? ஆகலாம். மசாலா தோசை ஆகலாம், ரவா தோசை ஆகலாம், ஊத்தாப்பம் ஆக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு துறை அதை என்ன பண்றான்
கேமரா டெக்னாலஜி யூடியூப்ல போட்டு வேர்ல்டு லெவல்ல போட்டோம். அதுதான் மாஸ்டர் ஸ்டெப். நீங்க தோசை சேனல்னா அது ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க டிவியில போனோம்னா 1 மணி நேரத்துக்கு அந்த தோசை பண்ணா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு உங்க பரவாயில்ல எல்லாரும் தான் தோசை சொல்றாங்க. ஒரு வீட்டில் வந்து தோசை செய்யறாங்க, ஒரு சட்னி செய்யறாங்க, ஒரே அடுப்பு, ஒரே பாத்திரம், அதே அரிசி. ஆனால் அந்த பக்குவம் செய்கின்றன. என்னுடைய அம்மா சமைத்தால் தோசை செய்து கொண்டால் அந்த ருச்சி வேறமாக இருக்கும். ஆனால் என் மனைவி செய்தால் ருச்சி நன்றாக இருக்கும். ருச்சி நன்றாக இருந்தாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அது வேற கதை. ஆனால் சகோதரி செய்தாலும் அந்த பக்குவம் வேற மாறும். அதே கேஸு, அதே கேஸு, அதே பருப்பு, அதே இது, அதே இது. ஆனால் உங்கள் கை பக்குவம் தான் வேறு. அந்த கைப்பக்கம் என்று சொன்னா பெண்கள் பொருட்கள் தூய்மையான நீங்க பொறுமைகள் இருக்குங்க. நீங்க ஒரு ஷேப் பண்ணிட்டு பண்ணினா அந்த அதே ஷேப் பண்ண நல்லா வரும். பக்கத்துல டிவி பார்த்துங்க சாப்பாடு உப்பு அதிகமா போட்டா சாப்பிட முடியுமா? கிடையாது. சரி, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, ஏன் வெளியே போகக்கூடாது? வெளியே போகலாம். நம்ம பக்கத்துல பீடுகள்லாம் பற்றவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு குரூப் ஒன் சர்வீஸ் கிட்டத்தட்ட 1,76,000 போஸ்ட் வேகண்டாக இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இருக்கு. நீங்க நன்றாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கணும்னா அவங்களுக்கு அந்த கோச்சிங் சென்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். செங்கல்வாரா ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம். குரூப் 4 ஆகட்டும், குரூப் 3 ஆகட்டும், நான் செலக்ஷன் பண்ணி ஹாஸ்டலில் தங்கத்துக்கும் டாப்புக்கும் வேலை படிக்கிற வேலை. அப்போ இப்போ குரூப் 4ல செலக்டாக இருக்கிறாங்க, குரூப் 2ல செலக்டாக இருக்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டா அவ்வளோதான். ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி அழைக்கிறாங்க? இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜி இங்கே உக்காந்துட்டு இந்த ஏரியா எவ்வளோ இருக்குன்னு என்னால் பார்க்கணும். ட்ரோன் டெக்னாலஜி உருவாக்குறாங்க. அங்கே இருக்கிற விஜயராமன் மாப்பிள்ள வந்து மாணவன் டாக்டரேட்டு ட்ரோன் டெக்னாலஜி பண்ணிட்டு வந்து துபாயில் வந்து இன்டர்நேஷனல் செமினாரில் ப்ரெசென்ட் பண்ண போயிருக்காங்க. ஏன் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிறாங்க? சார் நாங்கள் பிஎட் தமிழ் தான் படிப்பேன், இது நம்ம தமிழே படிக்கிட்டு இல்லைன்னா சொல்றது அது வேற கதை. படித்தால்தான் சொல்லணும். நீங்கள் வந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே போக. இப்போ பெண்கள்னாவே கல்யாணம் பண்ணோன்னா ஒரே வீட்டு அம்மா வீட்டே இருக்க முடியுமா? கிடையாது. வெளியூர் போயிட்டு ஆகணும். ஆனால் நீங்கள் இந்தியா லெவலில் உலக லெவலில் நீங்கள் நிறைய படித்து நிறைய நாலேஜ் சொன்னால் நீங்கள் வா. நீங்கள் உங்கள் கணவரை நம்பி இருக்க வேண்டாம், உங்களுடைய மாமனாரை நம்பி இருக்க வேண்டாம். உங்களுடைய சொந்தக்காலில் நின்றால் உங்களை எப்படி ஒரு ஆலமரம் வந்து எல்லாம் நயல பிடிக்க போற விரும்பிகள் போல உங்க குழந்தை தான். ஐயோ நான் லேடி ஜாஸ்தியை வெளியே போனேன். உங்கள் திறமையை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு திறமைகள் என்ன இருக்கிறது, அந்த திறமையில் என்ன இருக்கு என்பதற்காக அந்த ஆண்டு விழா கொண்டாடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் கலை நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். என்ன கலை நிகழ்ச்சி? நீங்க பரதநாட்டியம் ஆடப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் பரதநாட்டியத்தில் வந்து எனக்கு பரதநாட்டியம் ஆடுறாரு. ஆனால் நான் ஒரு பொம்மையை நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைப்பேன். ரோபோ டான்ஸ், ரோபோ டான்ஸ், அதை ஆர்டிபிஷியல் ஹியூமனாய்ட் ரோபோட் என்று சொல்லுவார்கள். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதுக்கு பண்ண சொன்னாங்க. நிறைய ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த ஃபோன் இருக்குதா, அதில் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? இங்கே இருக்கிற 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு 100 ஃபோன் இருக்கும். ஒரே ஃபோன் ஒரே மாதிரி இருக்காது. என்ன சொல்ற? அந்த ஃபோனை பற்றி தெரியுமா? பக்கத்துனா சுவிட்சேரோ லைட்டேரோ சின்ன குழந்தை கூட கூப்பிடுறாங்க. அது எப்படி செயல்படுகிறது? அதை கேமிங்கிறாங்க. அந்த விளையாட்டு கூட அந்த கேமை நீங்கள் டிசைன் பண்ணா போதும். அதனால பண்ணுற இப்போ உலகம் வந்து உலக தாராளமாக இருக்குன்னா நீ வெளிநாட்டுக்கு போவானா ஒர்க்
அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே செய்யலாம். அதுக்கு கம்பெனி வந்து வருமானம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்தாத அந்த திறமை எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சென்டர் இருக்கு இல்லையா, ஏடிஎம் சென்டர் என்ன பண்ண கார்டு கொடுக்குறீங்க, கார்டு கொடுத்தா ரூபா வந்து அதா இல்லையா, அந்த மாதிரி அந்த ரூபாகப்பட்டது ரூபா அந்த மெஷின்ல ரூபாண்ட வரும். அந்த மாதிரி உங்களுடைய மூளை அதுதான் ரூபா. அது வேர்ல்டு லெவலில் சர்வர் லெவலில் அங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நான் இது பிடித்து நான் வந்து நண்டு ப்ராக்டிஸு நண்டை வசூல் பண்ணுவேன் அப்படின்ற ஃபார்முலெல்லாம் போட்டு அதை வச்சுன்னு வச்சுக்கா, நண்டு வைக்கிறவன் என்ன பண்ணுவான், அடிப்பான் பண்ணிட்டு அங்கேருந்து ஆர்டர் போடுவான். நீ வீட்டில் பார்சல் பண்ணி ஆனா 2000 ரூபா 3000 ரூபா வாங்கிக்கலாம். நீங்கள் வேணா 500 ரூபா 1000 ரூபா சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருக்கிறாங்க இருக்கா, எங்களுக்கு இங்கே போட்டு சொல்லி மார்க்கெட்டுக்கு வாங்கியிருந்தா போகிறோம். நம்ம அங்கே மாங்காய் மாறுகிறதா குப்பசாமி போது என்னப்பா மாங்காய் ஒன்றுன்றாங்க, நல்லா குவாலிட்டி இருக்கு போடு, பணம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 12 மணி மேலே ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, குப்பா டிரைவருக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ, அவருக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துரு. இவர் கிராமின் டெஸ்ட் பண்ணி வேர்ல்டு லெவல் பண்ணுறாரு, ஜப்பானுக்கு எடுத்து பண்ணி அனுப்புகிறாரு. ஐயா நான் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு அனுபவம் உங்களுடைய தேடுதல் இருக்கணும். அதுதான் கன்வேல் எஜுகேஷன். நீங்கள் என்னென்ன தேடுறீங்களோ அது எப்படி வரும். நீ தேர்தல் வரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கடலில் இருக்கிறோம், கடலில் பண்ணுறோம், கால் போய் காலு வச்சுருந்தோம்னா தண்ணி போட அப்போ சுகமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம், எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் குதிக்கிறோம், கொஞ்ச நேரம் குதிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், போட்டில் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் மீன் பிடிக்கிறோம். உள்ள வலையை போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிடிச்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த கடலுக்குள்ளே பிடிச்சின்னா முட்டி எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ள முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு தேவையான பலன் கிடைக்கும். உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அது என்ன டேலண்ட் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். இந்த டேலண்ட் இருந்தால் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸை வச்சு செய்யுங்க. அப்போ பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓஹோ இந்த மாதிரி நல்லா பாடுறாங்களா, கூட்டம் மைக் வச்சு பாட சொல்லலாம். இல்லை இந்த வாய்ஸ் கேட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சா இல்லை கூப்பிட்டு கொடுக்கலாம். தமிழ்கள் மாஸ்டருக்கு ஞாபகம் கொடுக்கலாம். அப்புறம் சினிமா எடுக்கணும், சினிமா யூடியூப்ல போட்டோம்னா சினிமா ப்ரொடியூசர் எடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வெளியே செய்ய வேணும்தான். நீ என்ன பண்ணலாம், இந்த பொம்பளைங்க அறக்காட்சியில் உக்காந்தீங்க, 4 பொம்பளைங்க என்னமா பேச டேலண்டெல்லாம் நீங்க காமிக்கணும். இல்லைன்னு சொன்னா வர கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். என்ன கேட்குங்க, இப்போ கடவுள் வந்தாரு, கடவுள் கேட்ட போயிட்டு வரம் கேளுங்கன்னா வரம் கேட்பா சொல்லுமா, வேற 100 கிலோ நகை வாங்கினா இல்லை கொடுத்தேன்னு சொல்றாங்க. இல்லை 100 பங்களா வாங்கணும் கொடுத்தா முடிஞ்சு போயிட்டா. கடவுளுக்கு வரம் கேட்பதற்கும் ஒரு புத்திசாலியாக வேண்டும். ஆனால் கடை எல்லாருக்கும் ஒன்றுதான் இப்ப கடவுளே கிடையாது. எல்லோருக்கும் லக் இருக்குது. எந்த ரூபத்தை எப்படி வர்ற யாருக்கும் தெரியாது. ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற. இங்க பார்த்தா சுப்பிரமணியம் அவங்களாம் நான் சின்ன பையனா இல்லை, இவருக்கு வந்தாலும் அவங்களாம் தலைவராகிறோ. ஐடிஐ ஸ்கூல்ல வந்து ஐஐடியில் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன், போய் படித்தேன். போனால் ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் லெவலில் பண்ணால் ஆல் இண்டியா லெவலில் வேர்ல்டு லெவலில் ஜப்பான் இருக்கோன்னு கவர்மெண்ட் சார்பாகலாம் போய் பேச பண்ணேன். எங்கள் அப்பா ஐக்கிய சமர்ப்பணம் பண்ணாரு. நான் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தேன். இந்தியா லெவலில் போட்டு ஒரு இதில் வந்துக்கலாம். 4 இடத்துல போனோம். நான் என்ன சொன்னேன்னா அப்படின்னா வந்து அந்த பத்துக்களை போவோம், டிவி பார்த்துன்னா விட இவ்வளோ நாள் சொல்லிங்க, நீ ஏமாவா கண் பார்த்துக்கிற. இதுக்கு பெயர் என்ன, இதுக்கு பெயர் என்னம்மா, நீங்க சம்பாதனை பண்றீங்க, உங்க குடும்பத்துக்கு தான் ஆகுது. எனக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுக்க போறாங்களா, கிடையாது. இவருக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுக்க போறாங்களா, இவருக்கு. நீங்க படிச்சீங்க, நல்லா படிச்சேன், நல்லா வந்தா உங்க குடும்பம் உங்க நல்லா இருக்கும். கதை பேசின ராமாயணி கேட்டு கதை கேட்பாங்கன்னு பேசியிருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து யார் என்ன ஏறி அப்படி என்ன பண்ணோம், நீங்களாம் பேச பேசுன்னா நிறைய டெக்னாலஜிலாம் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண நான் கதையை சொல்ல மாட்டேன்.
இதெல்லாம் கேட்காத ஆளுங்க கதை அடிக்கிறாங்க, அரட்டை அடிக்கிறாங்க. அரட்டை அடிக்கிறது என்னன்னு சொல்லி பிளேன் எல்லாம் மந்தியா முச்சா போயின்னு இருந்தோம்னா அவ்வளோதான். நீங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றீர்கள். நல்ல நல்ல தெளிவான கருத்துக்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கான கருத்துக்களை எல்லாம் எங்களை போன்றவர்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா உனக்கு நாங்கள் என்ன பண்ணோம் ஏட பண்ணோம்னா அந்த வருது நாங்கள் கேட்கறது ஏன் போகிறோம் அப்படின்னா வர முடியாது. முன்னேறிகள் முன்னேறி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மேல் நோக்கிட்டு இருந்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். உங்கள் குடும்பம் நன்றாக இருந்தால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இந்த சமுதாயம் நன்றாக இருந்தால் இந்த நாடு முன்னேறும். இந்த நாடு முன்னேறினா உலக வல்லரசனாக வேண்டும். அதை பெண்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இளைஞர் சமநிலை 65% அந்த 65% கட்டிட்டு 54 பெண்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் படித்து அதே நான் அலங்கரித்துக் கொண்டால் அதே சீனர்கள் அதே என்ன சீன் ஓட்டு மாதிரி குடும்ப வழக்கு இந்த வழக்கு பாட்டு மக்கள் கண்ணீராகி வச்சிருந்தா அவங்க நீங்கள் எல்லாம் வளர வேண்டும். நீங்கள் வளர்ந்தா போராது. உங்களுக்கு அடுத்து இந்த கிட்டத்தட்ட 1000 பேராசிரியர் உருவாக்கி இந்த கல்லூரிக்கு நீங்கள் மீண்டும் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு அடுத்தவருக்கு ஏதாவது செய்யுங்க. உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க. அந்தமா மிச்சம் போனா நீங்க உங்கள் குடும்பம்னு சொல்லுங்க. நீங்க போனா எல்லாரும் மட்டும் போட்டாங்களா அம்மா வீட்டுக்கு போனாதான் இல்லையா? ஏன் நீங்கள் முன்னாள் மாணவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்யலாமே, ஏதாவது பண்ணலாமா, எதாவது நிகழ்ச்சி பண்ணா? நான் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், நான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இல்லை, நான் கொட்டாம்பட்டியில் இருக்கிறேன், நான் யூடியூப்ல இருக்கிறேன். அந்த மாதிரி யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னா வந்து ஒரு பகன்னு சொன்னா இருக்கிற ஜூனியர்ஸில் ஒவ்வொரு வீக்கா இதை பற்றி யாராச்சும் இருக்கணும். நம்ம முன்னாப்பட்ட சீனியர்களாக கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அட்ரஸ் வாங்கி விசாரம் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். அங்கதான் பயன்படுகிறது. மேலே இந்த முன்னாள் மாணவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்துங்க. யார் யார் எங்கெங்கே பணியில் இருக்கிறார்கள், வேலையில் இருக்கிறாங்களோ, தொழிலதிபதிகள் இருக்காங்களோ, என்டர்பிரினர்ஸ் இருக்காங்களோ, வீட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க தங்கள் அதுகளே பண்ணனா இவங்களுக்கு இடம் வரும், இவங்களுக்கு பயன்பாடு இருக்கணும். இல்லை இந்த தொழில சார் இந்த தொழிலை பண்றவங்களை தெரிஞ்சுக்கணும், நான் மேலே வந்தேன்னா என்னை அணுகுங்கள். அவங்க என்ன சொன்னா அவர் கேட்கிறாரு, நாங்கள் வழிகாட்ட தயாராகணும். இந்த வடாக்காடு வணிக வட்டி சங்கம் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் முன்னின்று நிற்கிறது. ஆனால் குழந்தை கூட அதுதான் தாய்ப்பால் கொடுக்குறீங்க. நேரம் ஆட்சி தாய்ப்பால் கொடுக்குறீங்க கிடையாது. எறும்பு கட்சிக்கும் குழந்தைக்கே அந்த மாதிரி நிலைமைக்கு கேளுங்க, அணைக்குங்க. நாங்கெல்லாம் வழிகாட்டுறோம். எனக்கு எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்லுவோம். டாக்டர் பண்ணா கூப்பிட்டு அவர் போய் கேளுப்பா முன்னோடிக்காக வழிகாட்டுறோம். வழிகாட்டு துணையாக இருக்கும் என்று சொல்லி உங்களை திறமையை நீங்கள் வேலை இருக்குது வாய்ப்பு இருக்கிற